ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 கட் பேங்கிள்ஸுக்கு 60 ஸ்டாண்ட்ஸ் சரியாக இருக்கும். ஆனால் 60 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ நம்ம 30 ஸ்டாண்ட்ஸ் 2 தடவை எடுத்துகிட்டு ஆஃப் பேங்கிளாக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேங்கிளுக்கு இன்சைடில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே அந்த பிளேஸை தம் ஃபிங்கர் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நூல் ஷேக் ஆகாது. நம்மளுக்கு பேங்கிள் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வரும். லாஸ்ட்டாக த்ரெட்டு எங்கே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் சேம் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உள் சைடும் எந்த கேப்பும் தெரியாது. நம்மளுக்கு ஒரிஜினல் பேங்கிளோட கலர்ஸ் வெளியே தெரியாமல் இருக்கும். அவுட்டர் சைடும் ரொம்ப க்ளீனாக இருக்கும்.